நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத கடவுள் அவர் வார்த்தையிலே சொல்லிவிட்டார். வாழ்க்கையில வெற்றி பெறணும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வார்த்தையில நிற்க நீங்கள் கற்றுக்கொண்டாலே ஜெயத்தை பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். தேவனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தேவன் முன்னாடியே உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமாக அது இருக்கிறது. சூழ்நிலைகள் ஒன்றும் பெரிதானதல்ல, கர்த்தருடைய வார்த்தையே பெரிதானதாக இருக்கிறது. இயேசு என்ன பண்றாரு, 3 சீசர்கள் மட்டும் கூட்டிட்டு மலைக்கு போறார். யாரு தோன்றான்னா எலியாவும் மோசையும் என்ன பண்றாங்க, தோன்றி அவரோடு என்ன பண்றாங்க, பேசுறாங்க. இந்த எலியா பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிக்கெல்லாம் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி. மோசே யாருன்னா இவர் எதனுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறாரு, எல்லா லா. மோசே இருக்கிறாரு, எலியா இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் இப்ப பேசுறாரு, இவருக்கு செவி கொடுங்கள். இந்த மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு பாருங்க. யாருக்கு? பேதுருவுக்கு. என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நான் நேரடியா கேட்டேங்க மலையில. ஆனா அனுபவம் தான் எல்லாம் நினைச்சுக்க கூடாது. அனுபவத்தை விட வார்த்தை மேலானதா இருக்கிறது. என்னங்க, காதால கேட்ட ஒரு பெரிய சத்தம் அது இருக்கட்டுங்க, நான் கேட்டேன், என் சென்ஸ்ல இருந்து கேட்டேன், உண்மைதான். ஆனா அதை விட உறுதியானது இங்க சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை என் அனுபவத்தை விட உயர்ந்ததாக அது இருக்கிறது. மக்கள் சில நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நம்பிட்டு போயிடுறாங்க. அவரு பெரிய ப்ராஃபட்டுங்க சொல்லிட்டாரு அப்படின்னு. இங்க பேதுரு சொல்றாரு, எவ்வளவு பெரிய ப்ராஃபட் சொன்னாலும் இந்த வார்த்தைக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. God's word is a final authority. நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுளை எப்படிங்க பிடிக்கிறதுங்க. ஒன்றும் இல்லை, அவர் வார்த்தையை பிடிச்சிட்டீங்கன்னா கடவுளே பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதான் நான் சொல்லுவேன், இப்போ கூட நீங்க தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நீங்க பேசுவீங்கன்னா அந்த உலகத்துக்குள்ள உங்க வாழ்க்கை போயிடும். செழிப்பை பத்தி கேட்டுட்டே வரீங்க, செழிப்பு உண்டாகும். சுகத்தை பத்தி கேட்டே இருக்கிறீங்க, சுகம் உண்டாகும். வேலனை குறித்து, வெற்றியை குறித்து, உயர்வை குறித்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அது உண்டாகும். 1000 காரியம் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நீங்க அவர் சொல்லி இருக்கிறாரு. பிரஷரை உங்க மேல தூக்கி போடாதீங்க, பிரஷர் எங்க தூக்கி போடுங்க. அவர் சொல்லி இருக்கிறாருங்க, அவர் வார்த்தையை அவர் செய்வாருங்க, நான் நம்புறேங்க. கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன், கொடுப்பேன் இருக்காரு, என் கை கொடுக்கும். வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு, நான் அப்படி நல்லா இருப்பேன். நான் சுகமானேன்னு சொல்லியிருக்குது, அதனால எனக்கு வியாதி கிடையாது. இப்படி வார்த்தை மேல உங்க பிரஷரை தூக்கி போடுங்க. ஏன்னா வார்த்தை நிறைவேறாமல் திரும்பாது. கர்த்தருடைய வார்த்தையில ஒன்ன கர்த்தர் சொல்லியிருந்தா எந்த ஒரு மனுஷனும், அவரை நம்பக்கூடிய எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு அதை நம்பலாம். கர்த்தர் சொன்னதை நினைச்சுக்கிட்டே இரு, கர்த்தர் சொன்னதை பேசிக்கிட்டே இரு, கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை மேல உன் மனசை வச்சுக்கிட்டே இரு. இப்ப இருட்டாதான் இருக்கு, ஆனா விளக்குமா இருக்கிற வசனத்தை நீ பார்த்துட்டே இரு. ஒரு விடியலை உன் வாழ்க்கையில நீ பாப்பாய். பொழுது விடியும், ஒரு விடியல் உங்க வாழ்க்கையில வரும். யாராவது இன்னைக்கு நோய்கள் நிறைய வருது, உனக்கு வந்துரும், உனக்கு அப்படி ஆயிரு இப்படி ஆயிருன்னா அதுல மனசை செலுத்தக்கூடாது. எதுல செலுத்தணும்னா அவர் சொல்லியிருக்கிறார், நான் எப்படி இருப்பேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரோ அப்படித்தான் நான் இருப்பேன்.